சிந்தாமணி ஒவ்வொரு கேமாக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியாரை அனுப்பி உங்கள் கணவருக்கு உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை மிரட்டி ஒரு வழியாக மீனா வீட்டை விட்டு அனுப்பணும், முத்துவை வீட்டை விட்டு அனுப்பணும். அப்போ தான் அந்த வீட்டை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, முத்தோட அப்பா வந்து என் மருமகளை நான் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன், அப்படி அனுப்புதா இருந்தால் நானும் கூடயே போயிடுறேன் அப்படிங்கிறதுக்காக விஜயாவை ஒரு மனசை மாற்றி ஏதோ மீனா வீட்டை விட்டு அனுப்பிச்சி விடாமல் வச்சுருந்தாருங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணியோட அந்த ஒரு திட்டம் நிறைவேறாததுனால திரும்பி ஒரு திட்டத்தை போட்டுட்டாங்கங்க. நம்ம முத்தோட அப்பா அவரோட ஃப்ரெண்டோட பாதையில் நடந்துகிட்டு இருக்கும்போது பைக்கை விட்டு ஏற்றி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டலில் படுக்கப்பட்டாங்க நம்ம சிந்தாமணி. அதே டைம் பார்த்திங்கன்னா, நம்ம விஜயா, ரவி, நம்ம முத்து, மீனா எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அவங்க ஒரு போர்க்களமே பண்ணிடுறாங்கங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றால் தாண்டி என் புருஷனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அப்போவே அந்த சாமியார் பொம்பளை சொன்னா உன்னை அப்போயே வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கணுங்கண்டி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசினேன். நீ என் வீட்டுக்கு வந்த நீ தருத்தணும், நீ ஒன்றால் தான் என்னோட குடும்பமே இந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, உன் ராசியே சரியில்லை, நீ விளங்காதவ அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கோவமாக பேசுனாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா, தன்னால தான் நம்ம மாமனாருக்கு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சோ, நம்மளோட ராசி நம்மளோட ஜாதகம் தான் இதுக்கு காரணமா அப்படிங்கிற மாதிரி மீனாவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. ஆனால் இந்த கேமெல்லாம் ப்ளே பண்ணுற சிந்தாமணி அப்படிங்கன்னு கூடிய சீக்கிரம் நம்ம முத்து கண்டுபிடிப்பாரா, அதோட கூட்டணி நம்ம ரோஹிணி அப்படிங்க கண்டுபிடிப்பாங்களா? ஆனால் இந்த ரோஹிணிக்கு இந்த சம்மந்தத்துக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம ரோஹிணியை ஒரு பகடுக்காயாக பயன்படுத்தி நம்ம சிந்தாமணி கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேமில் நம்ம ரோஹிணியை சிக்குவாங்களா, இல்லை சிந்தாமணி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நிரூபிப்பாங்களா? என்ன நடக்குதுன்னு சீரியலில் பார்க்கலாங்க.